அப்பனே உண்மையில் உருவமே அம்மையா அப்பனே உண்மையே உருவமே அம்மையா அப்பனே உண்மையில் உருவமே அம்மையா அப்பனே உண்மையில் உருவமே அது அந்த அருள் ஜோதியே ஆண்டவனே எம்மை ஆளும் தயாநிதியே ஆண்டவனே எம்மை ஆளும் தயாநிதியே அது அந்த அருள் ஜோதியே தந்தை கை சுற்றம் என்னும் தந்தமாகும் அன்னை தந்ததெல்லாம் என்னும் தந்ததுண்டு ஐயா தந்தை கை சுற்றம் என்னும் தந்தமாகும் அன்னை தந்ததெல்லாம் என்னும் தந்ததுண்டு ஐயா முட்டிருந்த வினைகள் செய்திருந்த போதில்லோ தாய்மார்களை வரும் கால வாலிபர்களை எதிர்கால இளம் சிங்கங்களை காலையில காடு சென்று மாலையில வீடு திரும்பி இம்மண்ணை பண்ணாக்கக்கூடிய எனதுமே மாபெரும் விவசாய படை மக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் நாடா கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி அந்த வணக்கம் வணக்கம் பல வணக்கம். அதாவது இந்த ஊர் மந்தையிலே கிழக்கு முகமாக அமர்ந்து வருகின்ற மக்களெல்லாம் கேட்கின்ற வரத்தை கிள்ளி கொடுக்காமலே அள்ளி கொடுத்து வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் தாயே உன்னுடைய ஆலயமாகப்பட்டது இப்பொழுது புதிதாக கட்டி கும்பாபிஷேகம் செய்து 48 நாள் உனக்காக மண்டல பூஜைகளும் செய்து இவ்விடத்திலே அனைத்து பெருமக்களுமே உனக்கு அன்னதானம் கொடுத்து இந்த திருவிழாவை சீரும் சிறப்புடன் நடத்திக் கொண்டிருக்கார்களே. இந்த நாடகத்தை பிரார்த்தனையாக வைத்த குடும்பத்தார்கள் உன்னுடைய அருளாலே ஊர் மக்களும் உலக மக்களும் நாட்டு மக்களும் என்னை போன்ற கலைஞர்கள் யாவருமே நலமோடு வாழ வேண்டும் தாயே. ஆகையினாலே இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயே மகமாயி வர வேண்டும் தாயே மகமாயி வர வேண்டும். இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயே மகமாயி வர வேண்டும் தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் கருமாறி வர வேண்டும்
கவலை இல்லை கவலை இல்லை இதயத்தில் கோவில் கட்டி வைத்தே தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகிறேன் தாயே மகமாயி வர வேண்டும் தாயே கருமாறி வர வேண்டும் இதயத்தில் கோயில் கட்டி வைத்தே தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகிறேன் தாயே மலையமா வர வேண்டும் தாயே மலமா வர வேண்டும் தாயே மலமா வர வேண்டும் தாயே கருமாறி வர வேண்டும் நில்லு சார் நில்லு 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 பிடி 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 பொறுசாமி போருங்க பொறுசாமி போருங்க பொம்பளையில வாங்கம்மா அந்த கோயில் இருந்ததை எடுத்துட்டு வாங்க தட்டு இருந்த வீத்தட்டு ஏங்க வாங்க பல வெட்டி கட்டு சொல்லப்பட்ட அச்சனாபுரி நாடு அச்சனாபுரி நாட்டிலே பாண்டு மன்னனுக்கும் குந்தமா தேவிக்கும் மாத்திரி தேவிக்கும் அருந்தவத்திலே பிறந்தவர்தான் பஞ்ச பாண்டவர் என்று கூறுவார்கள் தர்மராகிய நானும் எனது தம்பிமார்கள் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என்று சொல்லப்பட்டவர்கள் நாங்கள் அனைவருமே அச்சனாபுரத்தில் எனது தந்தையாருக்கு பிறந்து வளர்ந்து எனது தந்தையார் பாண்டு மகாராஜனுக்கு பிறகு இந்த அஸ்தினாபுரத்தை அனைவருக்கும் மூத்தோராகிய எனக்கு மணிமகன் சொட்டி சீரும் சிறப்படும் அப்படி ஆண்டு வேலையிலே எங்களுடைய பெரிய தந்தை மகன் பாவியானவன் துரியோதனன் வணங்காமடி வேந்தன் வர்ச்சக திரேகம் படைத்தவன் தேவர்களை கண்டாலும் கூட அவன் அமர்ந்திருக்கும் சிம்மாசனத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டான் அப்படிப்பட்டவன் எங்களை எப்படியாவது கொல்ல வேண்டும் கொன்றுவிட்டு அச்சனபுரத்தை அவனை ஆள வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்திலே எங்களை கொள்வதற்காக நிறைய சூழ்ச்சிகள் செய்தான் நடக்கும் தளத்திலே லட்சுமணை நாட்டினான் குடிக்கும் தண்ணியிலே குடிய நஞ்சு கலந்தான் உண்ணுகிற சாயத்திலே ஒரு கோடி நஞ்சு வைத்தான் பாயானவன் அது மட்டுமல்லாமல் அரக்கு திரு மலையிலே தங்க வைத்து தீயும் தள்ளுமாக கொளுத்தினான் அனைத்து சூழ்ச்சியிலிருந்தும் எங்களை எல்லாம் காப்பாற்றி வந்தார் எங்களுடைய ஆபத்து பண்ணவன் மாயக்கண்ணன் அப்பொழுது அந்த பாய்வனவன் நினைத்தான் பாண்டவர்களை கொல்லவே முடியவில்லையே அவர்களை இந்நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் பள்ளிக்கு மாமன்றம் ஏற்படுத்தி விருந்தொன்று ஏற்பாடு செய்து எங்கள் அனைவருமே விருதிற்கு வருமாறு அழைத்தான் அப்பொழுது எனது தம்பி வீமன் கூறினான் அண்ணா அவனோ நமக்கு முன்னும் பகையாளி பின்னும் பகையாளி அவன் அழைக்கும் விருந்திற்கு நாம் செல்லக்கூடாது அண்ணா என்று தெரிவித்தான் தம்பி வீமனை சமாதானம் செய்தேன் எப்படி என்றால் தம்பி வீமா அவன் யார் நமது பெரிய மகன் தானே சகோதரன் அல்லவா அநேக நாட்களுக்கு பிறகு இப்பொழுது பணம் தெரிந்து விட்டேன் என்று வந்து விருந்திற்கு அழைக்கிறான் அழைக்கும் விருந்திற்கு செல்ல வேண்டும் தம்பி எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது என்று எனது தம்பி வீமனை சமாதானம் செய்து அழைத்து சென்ற நாட்டிற்கு அங்கு சென்றவுடன் விருந்து முடிந்தது அந்த சபையிலே அனைத்து பெரியவர்களும் இருந்தார்கள் கங்கை மைந்தன் பீஷ்மர் விதுரன் துரோணாச்சாரி என்று சொல்லப்பட்ட அனைத்து பெரியவர்களும் இருந்தார்கள் அப்பொழுது அந்த பாவியானவன் கூறினான் அண்ணா விருந்து முடிந்தது அல்லவா அநேக நாட்களுக்கு பிறகு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஆகையினாலே சற்று நேரம் பொழுதுபோக்கிற்காக பகடை ஆடலாம் என்று தெரிவித்தான் அப்பொழுது நான் கூறினேன் தம்பி எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து விருந்து முடிந்து சந்தோஷமாக இருக்கின்ற வேளையிலே இப்பொழுது பகடை ஆட்டம் எல்லாம் வேண்டாம் தம்பி நாங்கள் எங்களுடைய நாட்டிற்கே சென்று வருவோம் என்று அப்பொழுது
அண்ணவன் தெரிவித்தான், அண்ணா நாம் மட்டும் நம்முடைய நாடகத்தை வைத்து பகடை ஆடவில்லை, வெறும் கையோடு சற்று நேரம் பொழுதுபோக்கிற்காக ஆடலாம் என்று தெரிவித்தான். சரி என்று ஏற்றுக்கொண்டு பகட சாலையிலே சென்று அமர்ந்தேன் நான். அப்பொழுது அந்த பாவியானவன் கூறினான், அண்ணா நீங்களும் ஒரு நாட்டிய மன்னன், நானும் ஒரு நாட்டிய மன்னன், ஆகையினாலே வெறும் கையோடு பகடை ஆடினால் ஆட்டம் அவ்வளவு நன்றாக இருக்காது. ஆகையினாலே நீங்களும் கூட நாடு நகரத்தை வையுங்கள், நானும் என்னுடைய நாடு நகரத்தை வைக்கிறேன். யார் வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் அவரவர் நாட்டை அவரவரை எடுத்து செல்லலாம் என்று தெரிவித்தான். சரி என்று ஏற்றுக்கொண்டு அவனுடைய சொல் பேச்சை கேட்டு நானும் முதல் முறையாக பகட சாலையிலே அமர்ந்த பொழுது என்னுடைய நாடு நகரம் சீமை சிம்மாசனம் அனைத்துமே வைத்து பகடை ஆடினேன். அனைத்தும் வைத்து பகடை ஆடும் பொழுது அந்த சகனின் சூழ்ச்சியினாலே முதல் முறையாக தோற்றேன் நான். கண்ணா, மாயவா, கோவிந்தா, என்னையா சோதனை, என்றைக்கும் தோற்கிறவன் இன்றைக்கு மூன்றாவது முறையாக தோற்றுவிட்டேனே, இதனால என் அத்திரமரி நாட்டுக்கு என்ன ஆபத்து நேரப்போகிறதோ தெரியவில்லையே என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். இழந்த நாடு நகரத்தை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக எனது தம்பி வீமனை எனது தம்பிமார்களையும் இரண்டாம் முறையாக வைத்து பாடையாடவனை. அப்பொழுது மீண்டும் அந்த சகுனின் சூழ்ச்சியினாலே இரண்டாம் முறை தோற்றேன் நான் தோற்றேன். கண்டா, ஆண்டவா, என்னையா சோதனை, இரண்டு முறையும் தோற்று விட்டேனே, என்னுடைய நாடு நகரத்தை நான் இழந்து விட்டேனா, எனது தம்பிமார்களை இழந்து விட்டானா என்று அளவு புலம்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அண்ணவன் தெரிவித்தான், தர்மா எதற்காக கலகிக் கொண்டிருக்கிறாய், உன்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று இப்பொழுது அளவு புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? இல்லை, இழந்தவை எல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்றால் உன்னிடத்தில் இருக்கிறதே தங்கம், வைரம், வைடூரியம், முத்து, பவளம், மாணிக்கம் என்று சொல்லப்பட்ட இதற்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய உங்கள் ஐவரின் மனைவி திரௌபதி இருக்கிறாள் அல்லவா, அண்ணவளை வைத்து மூன்றாம் முறையாக பாடி ஆடு என்று தெரிவித்தான். சரி என்று ஏற்றுக்கொண்டு மூன்றாம் முறையாக திரௌபதியை பந்தயமாக வைத்து பாடி ஆடினேன். ஆனால் மீண்டும் அந்த சகல சூழ்ச்சியினாலே மூன்றாம் கண்ணா, மாயாவா, என்ன சோதனை, மூன்று முறை நான் தோற்று விட்டேன். எனது நாடு நகரத்தை நான் இழந்து விட்டேனா, எனது தம்பிமார்களை இழந்து விட்டேனா, எங்கள் ஐவரும் திரௌபதி இழந்து விட்டாரா என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த பாவியான துரியோதனனோ அவருடைய தம்பி துர்ச்சாதனை ஏவிட்டு அந்த பாரா சபையிலே திரௌபதி துயிலரை உறுத்தி மானபகம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது திரௌபதி ஆகப்பட்டவள் கண்ணனை நினைத்து, கண்ணா என்னுடைய மானம் பறிபோகிறது, கண்ணா காப்பாற்றுங்கள், கண்ணா கண்ணா என்று கத்தினால் கதறினாள். அப்பொழுது கண்ணனுடைய கிருபையினாலே திரௌபதியின் துயிலரை வளர்ந்து கொண்டே சென்றது. அதை இழுக்க முடியாமல் துர்ச்சாதனன் சபையிலே மயங்கி விழுந்தான். அப்பொழுது திரௌபதியாகப்பட்டவள் சபதம் எடுத்தாள். எப்படி என்றால், அடே துரியோதனா, என்னுடைய துயிலரை உரித்து மானபகம் செய்தாயே, உன்னை கொன்று உனது விலா எலும்புகளை எடுத்து சீப்பாக செய்து உன்னுடைய ரத்தத்தை எடுத்து எனது தலையிலே பூசி அதற்கு பிறகுதான் தலையை அள்ளி முடிவேன் என்று சபதம் எடுத்தாள். அப்பொழுது சபையில் இருந்த பெரியவர்கள் கங்கை மைந்தன், பீஷ்மர், விதுரன், துரோணாச்சாரியர் என்று சொல்லப்பட்ட பெரியவர்கள் அனைவருமே, அடே துரியோதனா, நீ செய்வது அநியாயம், பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடுத்துவிடு என்று தெரிவித்தார்கள். அப்பொழுது அண்ணன் தெரிவித்தான், பாண்டவர்களுக்கு பாகமா, எந்த பாகம் இருக்கிறது சுவாமி, பாண்டவர்கள் தான் என்னுடன் பகடை ஆடி அனைத்துமே இழந்து விட்டார்கள் என்று தெரிவித்தான். பாண்டவர்களுக்கு பாகம் வேண்டும் என்றால் பாண்டவர்கள் 12 வருட வனவாசமும் ஒரு வருடம் இந்த 56 தேசத்திலும் மறைமுகமாக வாழ்ந்து வந்தால் பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய பாகத்திலே பாதி பாகம் தருகிறேன் என்று கூறியிருக்கிறான். சரி என்று ஏற்றுக்கொண்டு நானும் தம்பிமார்களும் ஐவரின் மனைவி திரௌபதியை அழைத்துக் கொண்டு வனத்திலே சென்று காய்கறிகளை பறித்து பர்ணகர் சாலை அமைத்து வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் எனது தம்பிமார்கள் எல்லாம் எனக்காக அடுத்த வனத்திற்கு காய்கறிகளை பறிப்பதற்கு சென்றிருக்கிறார்கள். தம்பிமார்களை எதிர்பார்க்க வேண்டும். பார்க்கிறேன் இப்பொழுது நான் சீரான விஜயன் முன்னாள், சீரான விஜயன் முன்னாள் செய்கின்ற தவசுதனை ஆராய்ந்து தமிழ் செயல் அர்ஜுனன் நாடகமாய் பாட சீரான விஜயன் முன்னால் செய்கின்ற
அரசு தன்னை ஆராய்ந்து தமிழினாலே அர்ஜுன நாடகமாய் பாட துணை இருந்து அருள்புரிவாய் எங்களுக்கு துணை இருந்து அருள்புரிவாய் என் தும்பிக்கை நாயகனே விநாயகனே ஆ அருள் புரிவார் துன்பிக்கை நாயகானே துன்பிக்கை நாயகா நாயகனே பாண்டவர்கள் வனவாசம் நாங்கள் அருளகள் வழி நடந்தோம் பாண்டவர்கள் வனவாசம் நாங்கள் பாருலகை பாண்டவர்கள் வனவாசம் இப்போ அருளகள் வழி நடந்தோம் பாண்டவர்கள் வனவாசம் நாங்கள் பாருலகை மறுபடி தர்மராஜன் முன்னடக்க எங்கள் தம்பிமார்கள் பின்தொடர தர்மராஜன் முன்னடக்க எனது தம்பிமார்கள் பின்தொடரே துரோபதையால் கூட வர நாங்கள் துறவழி தான் கடந்தோம் துரோபதையோ கூட வர அங்கே தம்பிமார்கள் பின்தொடரே நாடிலந்தோம் நகரலந்தோம் பாடி நாளுபதை படையிலந்தோம் நாடிலந்தோ நகரிலந்தோ நாங்கள் நாலு வகை செய்திலந்தோ விடு விட்டு காண்டு வந்தோம் பாவி நன்றி யோதிரணா வீடு விட்டு காடு வந்தோம் நாங்கள் வேந்ததிரி யோதிரனா நடக்கும் பாடம் தனிலே பாவி லட்சமுள்ளை நட்டு வைத்தான் வழித நிலை பாவி நச்சமுலை நட்டு வைத்தான் குடிக்கும் தாளந்தனிலே பாவி முடியலஜோ காட்டாளந்தான் குடிக்கின்ற சிறந்த நிலை பாவி கொடியனஞ்சை தான் கலந்தான் முன்னுகிற சதமதில் பாவி ஒரு கோடி நந்து வைத்தான் உன்னுகின்ற உணவு நிலை பாவி ஒரு கொடி நஞ்சகலந்தான் அரக்கத்திரு மாளிகையில் பாவி தங்க வைத்து தீயும் வைத்தான் அரங்கத்திரு மாளிகையில் பாவி அனல் முடி தீய வைத்தான் நரகத்தப்பி பிழைத்து வந்தோம் அந்த ஐயனோட திருவையாளே அதற்கத்தமே நிலைத்தமையா நாங்கள் ஆயருடைய திருவையினார் நந்தி மாலை கொண்ட தெரியும் நிகழை நலமுடனே தான் அழைத்தான் நந்திமலை கொண்டதிரியன் எங்களை நலமுடனே தானடைந்தான் பந்தயங்கள் சொல் சகுனி எங்களை பகடையாடி தோற்கடித்தான் பந்தயங்கள் ஆட சொல்லி ஜெகனி பகடையாடி தோற்கடித்தான் என்ன செய்வோம் எது செய்வோம் ஐயா இந்த விதி நேற்றதினம் என்ன செய்வோம் ஏது செய்வோம் நாங்கள் இந்த விதி நேர்ந்ததினால் கண்ணா மாயவா கோவிந்தா கோபாலா உன்னை மனிதர்கள் நினைத்தபடி இந்த வனத்திலே காய்கறிகள் சாப்பிட்டு வளர்ந்து வருகிறோம் எங்களுக்கும் எந்த நாட்டிற்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நீதான் காப்பாற்ற வேண்டும் ஐயனே ஆகையினாலே எனது தம்பிமார்கள் எல்லாம் பர்ணசாலை விட்டு அடுத்த வனத்திற்கு காய்கறிகள் சாப்பிட எனக்கும் கொண்டு வர சென்றிருக்கிறார்கள் தம்பிமார்களை காண வேண்டும் தம்பி வீமா ஓடோடி வருவாய் தம்பி வந்தேன் பாடி விமர்சனம் வாடேன் பாடி
வந்தேன் பாரி விமர்சனம் வாரேன் பாரி வந்தான் பாரி விமர்சனன் வாரான் பாரி வந்தேன் பாரி விமர்சனம் வாரேன் பாரி ஆறு துணைகள் எல்லாம் அங்கவன தான் கிடந்து சோழங்கள் எல்லாம் அங்கனைய தான் கடந்து ஆறு சூனைகள் எல்லாம் அங்கவன தான் கிடந்து வந்தான் பாரி விமர்சனன் வாரான் பாரி வந்தேன் பாரி விமர்சனம் வாரேன் பாரி பூமி கீட்டு கீட்டுக்கு உலோகத்தை தள்ளிக்கு பூமியில் நடக்கையிலே உலோக கிடுகிடுங்க பூமி கீட்டு கீட்டுக்கு உலோகத்தை தள்ளிக்கு வந்தான் பாரி விமர்சனன் வாரான் பாரி வந்தேன் பாரி விமர்சனம் வாரேன் பாரி ஓட்டம் பேரு நடையாய் ஒடிவரன் விமர்சனன் ஓட்டாம் பேரு நாளையம் ஓடி வர விமர்சனம் ஓட்டம் பேரு நடையாய் ஒடிவரன் விமர்சனன் வந்தான் பாரி விமர்சனன் வாரான் பாரி வந்தேன் பாரி விமர்சனம் வாரேன் பாரி ஏய், வந்தான் பாரி விமர்சனன் வாரான் பாரி வந்தேன் பாரி விமர்சனம் வாரேன் பாரி வந்தான் பாரி விமர்சனன் வாரேன் பாரி அன்புள்ள பெரியவர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால சிங்கங்களுக்கும் காலைகள் கடு சென்று மாலைகள் வீடு திரும்பும் எருதர்மை விவசாய வருங்குடி மக்களுக்கும் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் தூதிநேச அஷ்டமுறை நட்டு ஆண்டு வந்த வீமச்சனன் ஒடிசாய்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னுடைய நாடு தூய் தேசம் என்ன அஷ்டாமுறை நாடு. அந்த அஷ்டாமுறை நாட்டை ஆண்டு வந்து பாண்டு மகர் அஞ்சலுக்கும் குத்துமா தேவிக்கும் 5 பேர் பஞ்ச பாண்டவனம் இருந்தோம். தருமல் பீமல் அர்ஜுனன் நகுலன் சகாதிபன் சொல்லக்கூடிய 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்து தந்தையருக்கு பிறகு எனது அண்ணன் தருமனுக்கு மணிமகனை சூட்டி அஷ்டமுறை நாட்டில் நீதியோடு நேர்மையோடு நாட்டை ஆண்டு வந்தோம். அப்படி வாழ்ந்த ஒரு தருணத்திலே பெரிய தந்தை மகன் திரிகோண சூழ்ச்சியால் திரிகோண தாய்மாமன் சகுனியன் சூழ்ச்சியால் கர்ணன் சூழ்ச்சியால் நாடு நகர மத்திரை மறந்துவிட்டு அண்ணன் தம்பிகளே காடு வனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அநேகமான வனங்களை கடந்து 8வது வனம் குருவரிசி வனத்திலே பன்னகசலை அமைத்து அண்ணன் தமிழ் ஐவருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அண்ணனுக்காக காட்டுக்கு சென்று காய்கறிகள் அத்தனை சேகரித்து கொண்டிருக்கிற அண்ணத்தில் அண்ணனாகிய தர்மர் தம்பி பீமா என்று அழைத்த குரல் செவியில் கேட்டது. அது சீக்கிரமாக இந்த வனத்தில் உள்ள காய்கறிகள் அத்தனை சேகரித்துக் கொண்டு எனது அண்ணனுக்கப்பட்ட பன்னகசாலைக்கு முன்பதாக செல்ல வேண்டும். புறப்படுகிறேன். நாடெழுந்து நகரெழுந்து ஐயோ நாடு இழந்து நகரிழந்து 4 வகை சேனிழந்தோ இழந்தோ 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 நாடிழந்தோ நகரிழந்தோ 4 வகை சேனிழந்தோ இழந்தோ 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 வீடு விட்டு காடு வந்தோ ஐயோ வீடு விட்டு காடு வந்தோ பாவி வேந்த திருகோதிரானா ஆ வீடு விட்டு காடு வந்தோ வேந்தந்திரி யோதிரானா ஆ ஆ பொன்னிழந்து பொருளிழந்து ஐயோ பொன்னே இழந்து பொருள் இழந்து
பூச்சக்கரை கூட இழந்தோ 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 பொன்னிழந்தோம் பொருள் இழந்தோம் பூச சக்கர குடை இழந்தோம் 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 ஆண்டவர் நாட்டை விட்டு ஐயோ ஆண்டவர் நாட்டை விட்டு ஐவருவனத்தில் வந்தோ 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 ஆண்டவர் நாட்டை விட்டு ஐவரோ வந்தோமையா ஆ ஆ ஆ ககனிகை தான் பாரித்து விமாச்சேனன் தானே காயணிகள் தான் பாரித்து விமசேனம் தானோ டந்தேன் மங்கனையும் தென்கானியும் மட்டுமுள்ள கனிவாகாயோ மான்கனியா தேன்காணியா மற்றமுள்ள கனிவாகாயா கனிவாகாயும் தான் பாரித்து கட்டழக விமாச்சேல கனிவாகைகள் தான் பாரித்து கட்டாளகள் விமசேன அன்னருக்கு கனிவாரிக்கு அன்புடனே விமாச்சேல அருகே கனிபாரித்து விமசேனன் எந்த வேலையே தம்பிமாக்கு கனிவாரிக்கு துருவனோ சென்றேன் வீமன் சுத்தியமான கனிபாரித்து தூரமான போக ஈழே கோவதைக்கு கனிவாரிக்கு அதிகவானம் சென்றேன் வீமன் பிரபலய கனிபாரிக்கு தூரமான போய் பாரு அண்டரண்ட கிடுகிடுங்க அசைந்து வாழினாடல்து அருகே கனிபாரித்து விமசேனன் வழிநாடாந்தே அன்னரும் அழைத்தாரல்து அன்புடனே விமாச்சேல அண்ணாறு மலைதாரேன்று விமசேனன் வழிநாடாந்தே ஓட்ட பெருநேடையா ஓடிவாரன் விமாச்சேல ஓட்டம் பெருநாடையா ஓடிவாரே நீமா சேனையில் ஓட்ட பெருநேடையா ஓடிவாரன் விமாச்சேல ஓட்டம் பெருநாடையா ஓடிவாரே நீமா சேனையில் இந்த வனத்தில் உள்ள காய்களை அத்தனை சேகரித்துக் கொண்டு எனது அண்ணனுக்கப்பட்ட வர்ணக சாலைக்கு என்பதை வந்துவிட்டு எனது அண்ணனை சந்திக்க வேண்டும் அண்ணா சரணம் அண்ணா சரணம் அண்ணா அண்ணா தாழ்வனிலே விமாதேன சரணமண்ணா சரணமண்ணா அண்ணா தாழ்வணிந்தேன் பீமசேனன் அண்ணா அண்ணா சரணமண்ணா சரணம் அண்ணா அண்ணா தாழ்வனிலே விமாதேன சரணமண்ணா சரணமண்ணா அண்ணா
அண்ணா முடிவடங்கி திண்டாளிட்டே தலனி சுத்தி வந்து அண்ணா முடிவரையோ தோல் மணிந்தே கட்டினலே மறிஞ்சி கட்டி அண்ணா தாமரை பூ சுங்கமிட்டு கச்சனல்ல மறிஞ்சி கட்டி அண்ணா தாமரை போல் சுங்கமிட்டே சரணமண்ணா சரணமண்ணா அண்ணா தல்வழிந்தே மாச்சேட சரணமண்ணா சரணமண்ணா அண்ணா தல்வழிந்தே விமசன சரணமண்ணா சரணமண்ணா அண்ணா தல்வழிந்தே மாச்சேட சரணமண்ணா சரணமண்ணா அண்ணா தல்வழிந்தே விமசன தம்பி நலமோட இருப்பாய் எழுந்திருப்பாய் தம்பி. தாங்களுக்காக காட்டுக்கு சென்று காய்கறிகள் எத்தனை பேர் சேகரித்துக் கொண்டிருக்கிற தண்டத்தில் தாங்கள் தம்பி பீமா என்று அழைத்த குரலில் செவில் கேட்டு ஓடோடி வந்து வருகின்ற தண்டத்தில் எட்டுக்குமே மலர்ந்த செந்தாமரை புஷ்பம் கொடுக்கக்கூடிய முகமாகப்பட்டது. இன்றைய தினம் நீரிலான தாமரை போல் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தது எடுத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறேன் தம்பி பீமன். பாலவர்பட்டியை சேர்ந்த அருமை ஐயா மதிப்பிற்குரிய கந்தசாமி நாயக்கர் அவர்கள் இங்கே எனக்காக 100 செல்வமும் எனது தம்பி அர்ஜுனனாக நடிக்கக்கூடிய நாகராஜ் அவர்களுக்கு 100 செல்வமும் அன்பு காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். எந்த எண்ணத்திலே கொடுத்தார்களோ தாயை மல்லம்மா உன்னுடைய அருளாளி அவர்கள் குடும்பமாகப்பட்டது ஆதிசக்தி சிவனாலே பெற்றி கும்பத்துமா குறையாமலை பட்டி பெரிய பால்படை பொங்கி எந்த மனகம் வாழாலும் தங்கமகமாக வாழ்ந்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை கொடுத்து நந்தவனத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் வெள்ளை முனிசர் அருள் பெற்று அவர்கள் குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என வாழ்த்துகிறோம். நன்றி நன்றி வணக்கம். அன்புக்கு பண்புக்கு பாசத்துக்குரிய அருமை ஐயா பால்வார்பட்டியை சேர்ந்த கந்தசாமி நாயக்கர் ஐயா அவர்கள் என் மீது அன்பை கொண்ட இலக்காக அன்பு காணிக்கையும் இவ்வாறு மேடையில் ஆர்மணியை வாசிக்கும் அருமை அண்ணா கம்பளிப்பட்டியை சேர்ந்த ரங்கசாமி 50 ரூபாய் அன்பு காணிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். ஆலயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மல்லம்மனோர் அருளை பெற்று அவர்களோட குடும்பத்தார்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று நீண்ட ஆயுளை பெற்று இதுபோல் வாரி வழங்கும் பாரி வளராக வையகத்தில் வாழ வேண்டும் வளர வேண்டும். காத்தோர் நன்றி நன்றிகளது வணக்கம். அன்பை பண்பை வாஸ்த மறவாத கந்தசாமி அண்ணன் அவர்கள் என்னை பாராட்டி அம்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார். எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 நன்றி. தம்பி பீமா அண்ணா பணத்திற்கு சென்று காய்கறிகளை பறித்து வர என்று கூறினேன் அல்லவா? உண்மை. உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தீர்கள்? அனைவருமே அரண்மனையில் இருக்கும் பொழுது உங்கள் முகத்தை எல்லாம் பார்த்தால் மலர்ந்த செந்தாமரை புஷ்பம் இருக்குமடா. ஆனால் இந்த வனத்திலே வந்து காய்கறிகள் சாப்பிட்டு வருவதனாலே உங்கள் முகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது நீர்வாடிய செந்தாமரை புஷ்பம் இருக்கிறதா தம்பி? அண்ணா அஸ்திரபுரத்திலே இருக்கும் பொழுது நீங்கள் அனைவருமே அரண்மனை சாதத்தை ஒன்று வாழ்வீர்கள். ஆனால் இந்த வனத்தை இருந்து கொண்டு காய்கறிகள் சாப்பிட்டு வாழ்ந்து வருவீர்களா? இதற்கு யார் காரணம்? இந்த பாவிதாலே நான் மட்டும் அன்றைக்கு பாடு ஆடாமல் இருந்திருந்தால் உங்களுக்கெல்லாம் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா தம்பி? என்ன செய்வேன் நான்? அன்றே கூறினேன் அல்லவா அண்ணா, அவனோ நமக்கு முன்னும் பகையாளி பின்னும் பகையாளி, அவன் அழைக்கும் விருந்திற்கு செல்ல வேண்டாம் அண்ணா என்று தெரிவித்தாய். உன்னுடைய பேச்செல்லாம் மீறி சென்றேன், பகடை ஆடினேன். சகுடியின் சூழ்ச்சினாலே அனைத்தையும் இழந்து விட்டு இப்பொழுது வனத்திலே உங்கள் அனைவருமே கொண்டு வர வைத்து காய்கறிகள் சாப்பிட்டு வாழ்ந்தனாலே உங்கள் முகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா தம்பி? அண்ணா என்ன செய்வோம் தம்பி மாறு நாம எது செய்வோம் இந்த